கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாத எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை இத்திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம் பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் தூய ஆவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வு காணவும் கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்த நன்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்ற செய்வாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 22 இறைவார்த்தை 30 தொடங்கி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 6 தொடங்கி 11 முடிய. அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதிசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்றும் தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது
பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதிசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தையும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பேய் தெரிந்து விடுவர் என ஆயிரத்தலைவர் அஞ்சி படை வீரரை வரச் சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 16 பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறே. இறைவா, காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலக அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சியளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகம் உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான உறவுகளே, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்னும் இறை வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். நற்செய்தியிலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எங்கே இருவர் மூவர் என்னுடைய நாமத்தில் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என சொல்லி, இருவர் மூவர் ஒன்றாய் கூடுகிற இடத்திலேயே, மனம் ஒன்றி இருக்கிற இடத்திலேயே இயேசு கிறிஸ்து பிரசன்னமாய் இருப்பேன் என சொன்னார். நாம் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வருகிற பொழுது, அன்பியங்களுக்கு வருகிற பொழுது இயேசுவின் பெயரில் அல்லவா ஒன்று கூடி வருகிறோம். அப்பொழுது நம் மத்தியில் அவர் இருக்க வேண்டும், இன்னும் வல்லமையோடு செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கிற பொழுது, எந்த இடத்தில் இயேசு இருக்கிறாரோ அங்கு பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் மனவேதனைகளுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னமும் ஆண்டுதோறும் வாழ்க்கை முழுமைக்கும் ஆலயத்திற்கு சென்று ஒன்று கூடி நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்டாடினாலும், அன்பியத்தின் பெயரில் நாம் கூடி வந்து ஜெபித்தாலும், இன்னமும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை என சொன்னால் நம் மத்தியில் இயேசு இல்லை, அல்லது நம் மத்தியில் இயேசு உண்மையிலேயே பிரசன்னமாய் இருக்கிறாரா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு பிரசன்னமாய் இல்லை என்று சொன்னால் நற்செய்தியில் அவர் சொன்ன வார்த்தையே பொய்யாய் மாறி போகும். 2-3 பேர் என் நாமத்தில் கூடி வருகிற பொழுது நான் இருப்பேன் இயேசு சொன்னாரே. கிறிஸ்தவர்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோம், நம்முடைய மத்தியில் இயேசு இல்லை என்று சொன்னா அவர் சொன்ன வார்த்தை பொய்தானோ என நாம் யோசிக்க தோணும். ஆனால் வார்த்தையான அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னு சொன்னா நாம் கூடி வருவதில் ஏதோ ஒன்று குறைபடுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் கல்லூரி படித்த பொழுது எல்லாரும் சேர்ந்து 5 நாள் இண்டஸ்ட்ரியல் விசிட்னு சொல்லுவாங்க, IVF.
அதுக்கு போகலான்னு முடிவெடுத்தோம். அதற்கு போய் ஹெச்ஓடிட்ட பர்மிஷன் வாங்கி, அப்புறம் பிரின்ஸிபல்கிட்ட போய் அவர் அனுமதி கொடுத்து, எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் இருக்கிற நிறுவனத்தில் அனுமதி வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி போகணும். ஏறக்குறைய எங்களுக்கு 5 நாட்கள், 5 முழுமையான நாட்கள் கல்லூரியில் ஓடி கொடுத்தாங்க. நாங்களும் ஐவிக்கு போனோம். பயணப்படுவதற்கு ஒரு இரவு, மீண்டும் திரும்பி பயணப்பட்டு வருவதற்கு இன்னொரு இரவு, 5 முழுமையான நாட்கள் ஐவி அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பினோம். மைசூருக்கு, பெங்களூருக்கு போனோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, 2 மணி நேரம்தான் உண்மையில் எங்களுடைய ஐவி விசிட் இருந்துச்சு. நாங்கள் இங்கிருந்து மைசூர் போனோம். அங்கே இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சென்று, மென்பொருள் நிறுவனத்திற்கு சென்று நாங்கள் அதை சுற்றி பார்வையிட்டோம். அந்த ஆடிட்டோரியத்துக்கு போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினாங்க, கேட்டோம். நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, கலைஞ்சி வந்துட்டோம். எங்களுடைய உண்மையான பயணத்தின் நேரம் என்பது வெறும் 2 மணி நேரம்தான். மீதி எல்லா நேரமும் நாங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த ஊரை சுற்றி பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலையில் அங்கே ஹெச்ஓடி சொன்னார், நீங்கள் சென்று வந்த ஐவி குறித்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது 2 முதல் 2.5 மணி நேர விசிட்டை பற்றி நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட 8 பக்கத்திற்கு அறிக்கை எழுதி கொடுத்தோம். உண்மையிலேயே நாங்கள் அறிக்கை எழுத வேண்டும் என்று சொன்னால் சுற்றி பார்த்த இடங்களை பற்றித்தான் எழுதியிருக்க வேண்டும். ஆனால் எந்தெந்த பொய்யெல்லாம் எழுத முடியுமோ அதையெல்லாம் சொல்லி எழுதி இந்த ரிப்போர்ட்டை வாசிக்கிற பொழுது அந்த 5 நாளும் நாங்கள் உண்மையிலேயே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணி எங்களுடைய கல்வி அறிவை வளர்த்தது போன்ற ஒரு பிம்பத்தை பேப்பரில் அது கொடுத்திருக்கும். ஆனால் உண்மையில் யதார்த்தம் என்பது எங்களுக்கு அது ஒரு சுற்றுலா, அவ்வளவுதான். அதை அப்படியே இந்த வாசகத்தை வாசித்த பொழுது நான் ஒப்பிட்டு பார்த்தேன். நாம் ஒன்று கூடி வருகிறோம், ஆனால் இயேசுவினுடைய பெயரால் ஒன்றாய் கூடி வருகிறோமா என்பது முக்கியம். நீங்கள் கூடி வருகிற பொழுதெல்லாம் உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் இயேசு சொல்லல. என் பெயரில் நீங்கள் கூடி வருகிற பொழுது, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே நம்பிக்கையும் கொண்டிருந்தது போல நாம் ஒரே உள்ளமும் ஒரே நம்பிக்கையும் கொண்டவர்களாய் கூடி வருகிற பொழுது அங்கே இயேசு இருப்பார். நம்முடைய ஆலயங்களாகட்டும், ஆலயம் சார்ந்த செயல்பாடுகளில் நாம் ஒன்றாய் இருக்கிறோம், ஆனால் உண்மையில் நாம் பல சிறு குழுக்களாக பிளவுபட்டு இருக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு திருவிழாவுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டம் போடும் பொழுது அந்த ஊர்னு மட்டும் எடுத்துக்குமே, நான் நம்முடைய ஊர்களிலும் கூட அது நடக்கும். என்றாவது ஒரு நாள் இந்த ஆண்டு திருவிழாவை எப்படி நாம் கடவுளுக்கு பிடித்த மாதிரி கொண்டாட வேண்டும் என சொல்லி நாம் யோசித்திருப்போமா என கேட்டால் கிடையவே கிடையாது. எத்தனை நாட்கள் திருவிழா? 3 நாளா, 5 நாளா, 7 நாட்களா, அல்லது 10 நாளா? இந்த 10 நாட்களில் எந்த மைய சிந்தனையை நாம் விவிலியத்திலிருந்து எடுத்து சிந்திக்க வேண்டும்? இந்த சிந்தனைக்கு ஏற்ற மறையுரையாளர் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிறாரா, அல்லது வெளியிலிருந்து அழைக்கலாமா? திருவிழா நாட்களில் திருப்பள்ளிக்கு முன்னாடி பின்னாடி எந்த மாதிரியான ஜபங்களை ஏறெடுக்கலாம்? திருப்பள்ளியில் நமக்கு மிக முக்கியமானது திருவழிபாட்டு இசை. இந்த திருவழிபாட்டு இசைக்குன்னு சொல்லி எப்படிப்பட்ட தயாரிப்புகளை நாம் முன்னெடுக்கலாம்? இதை குறித்து நாம் விவாதிக்கிற நேரம் என்பது மிக 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 சொற்பமான மணித்துளிகள் தான். திருவிழாவில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, ஆலயத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காரியங்களை குறித்து நம்முடைய கவனம் பெரிதாக இருப்பது இல்லை. மாறாக எது கடவுள் பார்வையில் திருவிழா இல்லையோ, எது கடவுளிடத்திலிருந்து ஆசிரியை பெற்று கொடுக்காமல் மனித மனங்களை மகிழ்விக்குமோ அதை குறித்து மட்டும்தான் மிக நீண்டு பல மணி நேரங்கள் நாம் விவாதித்துக் கொண்டிருப்போம். அந்த நேரங்களில் பார்க்கிறோம், நாம் ஒன்று கூடி வருகிறோம், ஆனால் கடவுள் பெயரில் ஒன்றாய் கூடி வருவது இல்லை. நம்முடைய பங்கு பேரவைகளிலோ அல்லது ஊர் கூட்டங்களிலோ இந்த ஆண்டு விவிலியத்தை திருப்பள்ளிக்கு கொண்டு வர செல்லுவோம் சொல்லி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னா பூமர்னு சொல்லி அவங்களை ஒதுக்கி வைத்து விடுவோம். இந்த ஆண்டு நம்முடைய திருவிழாவில் செலவுகளை குறைத்து கொண்டு ஒரு நாள் பகல் முழுவதும் நற்செய்தி ஆராதனைக்கு நாம் வழிவகை செய்யலாமே யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அந்த இடத்தில் அவர்களை நாம் வித்தியாசமாய் பார்ப்போம். அன்பர்களே, ஆலயத்தில் கூடி வருகிற நாம், ஒன்று கூடி வருகிற நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி நிற்பது இல்லை. அதனால்தான்
ஆண்டவருடைய வல்லமை நம் மத்தியில் அது முழுமையாய் செயல்படுவதும் இல்லை. ரொம்ப அழகா இன்னைக்கு சொல்லுவாரு, நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை. அவ்வளவுதான் இயேசு சொன்ன வார்த்தை. உலகு உம்மை அறியவில்லை. நாங்கள் ஒன்று கூடி வருகிறோம், எங்கள் உழைப்பை, எங்கள் வியர்வையை, எங்கள் நேரத்தை, எங்கள் பணத்தை எல்லாம் கொடுத்து ஆண்டவரே உமக்கு விழா எடுக்கிறோம். திரும்பி பார்க்கிற பொழுது நாங்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் கூடி வந்தோம், கொண்டாடினோம், ஆடி பாடினோம், உணவு உண்டோம். ஆனால் அது உம்முடைய மனதை தொட்டதா என கேட்டால் அது தொட்டு இருக்காது. ஏனெனில் கடவுளுக்கு பிடிக்காதபடியாக நம்முடைய கொண்டாட்டங்கள் இருந்திருக்கும். சாதாரண நாட்களில் ஒரு 10 பேர் பூசைக்கு வருவாங்க, ஞாயிறு திருப்பலிக்கு ஒரு 100 பேர் வருவாங்க. ஆனால் எங்கள் ஊர் திருவிழான்னு சொன்னா ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவாங்கன்னு சொல்லுவோமே, இந்த ஆயிரக்கணக்கானவர்களும் ஆண்டவருடைய நாமத்தில் ஒன்று கூடி வந்தால் எவ்வளவு வல்லமையோடு அங்கே கடவுள் செயலாற்றுவார். இந்த ஆயிரக்கணக்கானவர்களும் இயேசுவினுடைய நாமத்தை மனதில் தாங்கி வந்து அவருடைய திருப்பள்ளியில் முழுமையாய் பங்கெடுத்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்காய் ஜெபித்தாங்கன்னு சொன்னா இன்னும் எவ்வளவு அதிகமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்று செல்லுவார்கள். ஆனால் நம்மிடத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்தாலும் அது ஒரு சடங்கு போல் போவதற்கு காரணம், ஒன்று கூடி வருகிற நாம் கடவுள் காரியத்தில் ஒன்றாய் கூடி வருவது இல்லை. எனக்கு எது பிடிக்குமோ, எங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்வதற்கான ஒரு பொதுவெளி தளமாய் ஆலயங்களை பயன்படுத்துகிறோம். ஆகவேதான் இன்று ஆலயங்களுக்கும் மண்டபங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறது. மண்டபங்களைப் போல ஆலயங்களை ஜோடிக்கிறோம், மண்டபங்களில் இருப்பது போல ஆலயங்களில் கூடி கொண்டாடுகிறோம், மண்டபங்களில் இருப்பது போல ஆசீர்வாதம் இல்லாத வெற்றி கொண்டாட்டத்தோடு கலந்து சொல்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த விதமான செலவும் செய்யாமல் என் நாமத்தில் கூடி வந்து நில்லுங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு முதல் வாசகத்தில் அதுதான் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. மிக வேதனையில் இருக்கிற பொழுது பவுலோடு ஆண்டவர் சொல்லுவார், துணிவோடு இரு, நீ எனக்கு சான்று பகர வேண்டும். கஷ்டப்படுகிற பவுல் கடவுளுடைய குரலை கேட்கிறார். எத்தனை முறை ஆலயத்தில் அந்த கடவுளுடைய குரல் நம் செவிகளில் விழுந்திருக்கு. தாயும் தந்தையும் பிள்ளைகளுமாய் ஒன்றாய் கூடி வருகிறோமே, நம்மோடு எத்தனை நாள் ஆண்டவர் பேசி இருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வெளிப்படுத்தலன்னு சொன்னா நாம் கூடி வருகிறோம், ஆனால் ஆண்டவருடைய நாமத்தில் ஒன்றாய் கூடி வருவது இல்லை. எங்கு அவர் நாமத்தில் ஒன்று கூடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்த நாம் ஒன்றாய் சிந்திக்கிறோமோ, செயல்படுகிறோமோ, அங்குதான் வல்லமை வெளிப்படும். அது வெளிப்படட்டும். ஆமேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். அன்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பள்ளியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே,
கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பள்ளியில் முற்கால பள்ளிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போதும் அவரே குருவாகவும் பள்ளிபிடவாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்கின்றனர். அவர்களோடு நாங்களும் ஒன்றாய் சேர்ந்து உமது மாட்சியை எடுத்துரைப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மந்தகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்த வாழ்வை மீட்பை வழங்கும் அப்பத்தோடு கிண்ணத்தோடு எங்களை உம்முடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் பிரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்ட கருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்த்தலும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரங்கியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், இனி ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராகும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் வானக தந்தை நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஒன்று கூடி வருகையில் நம்பிக்கையோடு நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம்மீதான எங்களின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவர், இந்த உலகம் எங்களுக்கு முழுமையாய் நிறைவாய் தர முடியாத உம்முடைய அமைதியை எங்களுக்கு தருவீராக. அந்த அமைதி எங்களை விட்டு நீங்காதபடி நாளும் குடிகொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. நாம் ஒன்று கூடி வருகிற பொழுது நம் மத்தியில் வெள்ளமையான செயல்களை செய்கிறவர் திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சுமைகளை வருந்தியே சுமந்திடும் போதிலே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது வழுவெல்லாம் இழந்து நாம் வீழ்ந்திடும் போதிலே இளைப்பாற செய்திடும் வானக அப்பமீது இன்சுமை எளிதென இன்னுகம் இனிதென இன்சுமை எளிதென இன்னுகம் இனிதென தேறுதல் தரும் அப்பமீது தேறுதல் தரும் அப்பமீது 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 அப்பாவில் இணைக்கது சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்கது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையால் நல்லறிவையும் திருவுணவால் புத்துயிரையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அருள் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்ந்திட துடிக்கின்றேன், எனக்கு வழிவகை தெரியவில்லை. வாழ்ந்திட துடிக்கின்றேன், எனக்கு வழிவகை தெரியவில்லை. கைகளை பிடித்திடுவாய் அம்மா, துயரின்றி நடந்திடுவேன். கைகளை பிடித்திடுவாய் அம்மா, துயரின்றி நடந்திடுவேன். முதல்வனின் தாயே, புதல்வர்கள் பணிந்தோம்
உதவிடவாராயோ உந்தன் அருள் நீரை தாராயோ. முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோம் உதவிடவாராயோ உந்தன் அருள் நீரை தாராயோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.